விவகாரத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸோட பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது எந்த வகையில திரு விஜயை காப்பாத்துச்சுன்னு நீங்க சொல்றீங்க சார்? இது மட்டும்தான் விஜயை காப்பாத்துச்சு. எடப்பாடி பழனிசாமி பேசியதால் தான் பாதுகாப்பு குறைபாடு என்ற கோணத்தையே மக்கள் பார்க்க தொடங்கினார்கள். செந்தில் பாலாஜி காரணம், இவரு காரணம், அவரு காரணம்னு அது வரைக்கும் பேசுங்க. பாதுகாப்பு குறைபாடுன்னு யார் பேசுனது? ஃபர்ஸ்ட் அவர் தான் லீட் எடுத்து கொடுக்குறாரு. பாதுகாப்பு குறைபாடுன்னு போட்டு அவர் உடைச்ச உடனே தான் ஆமா இல்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோ இதன் காரணமாகத்தான் விஜய் வந்து நட்பு சக்திகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னொன்று சார், அந்த பத்திரிகையாளர் வந்து EPS அவர்கள்ட்ட கேட்குறாங்க சார், கரூரில் எவ்வளோ பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு, அவர் என்ன ஹாஸ்பிட்டலுக்கே வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு சார், எங்க அவரோட மனநிலை எப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்கங்க, இதில் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருந்தன்மையாக பேசுறாரு சார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா அங்கேயும் கூட அரசியல் பண்ணிட்டு எங்க அவர்னால தான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கலாம்ல சார். ஒரு பக்குவமான அரசியல்வாதி எப்படி பேச வேண்டுமோ அப்படி திரு பழனிசாமி பேசியிருக்கிறார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன்.